Taste the Daily. மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீதும் திருவாய்மூர் விஓவாக இருந்த ராஜாராமன் மரணத்தை விசாரித்து அதில் தொடர்புள்ளோர் மீதும் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் ஐயப்பன். மயிலாடுதுறை மாவட்டம் அரசலங்குடி பகுதியில் போதையில் இருந்ததாக கூறப்படக்கூடிய நபர்கள் சிலர் பள்ளி பேருந்தை தாக்கியதாக வரக்கூடிய செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அதே போன்று நாகை மாவட்டத்தில் செல்லூர் கிழக்கு கடற்கரை சாலையில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட டிஏஓ ராஜாராமன் என்பவர் தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களோடு சடலமாக மீட்கப்பட்டதாக வரக்கூடிய செய்திகள் வருத்தம் அளிப்பதாகவும், ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நடு ரோட்டில் சர்வ சாதாரணமாக குற்றச்செயல்கள் அரங்கேறுவது தொடர்கதையாகி உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். பேருந்து மீதான தாக்குதலில் குழந்தைகளுக்கு ஏதாவது ஆகியிருந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு பள்ளி பேருந்து கூட சாலையில் பாதுகாப்பாக செல்ல முடியாத அவல நிலையில் பொம்மை முதல்வர் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார், என்ன பதில் வைத்திருக்கிறார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். யார் எங்கே எப்போது சடலமாக கிடப்பார்கள் என்று தெரியாத அவலநிலையில்தான் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். குற்றவாளிகளை பிடிக்க திணறுவது, பிடித்தாலும் அவர்களை சிறையில் வைத்திருக்க வக்கில்லாமல் வெளியே அனுப்பி இன்னும் பல குற்றங்களை அவர்கள் செய்வதை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது, இப்படி நடத்தப்படக்கூடிய ஸ்டாலின் ஆட்சியை கண்டு எப்படி குற்றவாளிகளுக்கு பயம் வரும் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். குற்றவாளிகளை குஷியாக்கி மக்களை பயத்தில் ஆழ்த்தும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து திமுக அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். மயிலாடுதுறை பள்ளி பேருந்து மீது தாக்குதல் நடத்திய குற்றவாளிகள் மீது திருவாய்மூர் விஓ ராஜாராமன் மரணத்தை விசாரித்து அதில் தொடர்புள்ளோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்று ஸ்டாலின் மாடல் அரசை வலியுறுத்துவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி பழனிசாமி விடுக்கக்கூடிய செய்தி குறிப்பில் இது குறித்து கேள்வி எழுப்பியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஐயப்பன், கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெயக்குமார்.